ஹாய் காய்ஸ், உங்க லேப்டாப்ல ஒரு ஃபைலை ஷிஃப்ட் பிளஸ் டிலீட் கொடுத்து பெர்மனண்டா டிலீட் பண்றீங்க. நம்ம மனசுக்குள்ள அப்பாடா ஒரு வழியா அந்த ஃபைல் செத்து போயிருச்சுன்னு நினைப்போம். ஆனா உண்மையா சொல்லணும்னா அந்த ஃபைல் இன்னும் சாவல. பேக்ரவுண்ட்ல நடக்கிற டெக் பத்தி பார்க்கலாமா? நம்ம ஸ்டோரேஜ் ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி. நீங்க ஒரு ஃபைலை சேவ் பண்ணும்போது அந்த புக்கை ஒரு ரேக்ல வச்சு இந்த புக்கு இந்த ரேக்ல இருக்குன்னு முன்னாடி இருக்கிற இண்டெக்ஸ் பேஜ்ல மார்க் பண்ணி வைப்பாங்க. நீங்க டிலீட் பண்ணின உடனே பேக்ரவுண்ட்ல அந்த புக்கு எரேஸ் ஆகாது. ஜஸ்ட் அந்த இண்டெக்ஸ் பேஜ்ல இருக்கிற அட்ரஸ மட்டும் தான் எரேஸ் ஆகும். அந்த புக்கு, அதாவது டேட்டா எங்கேயுமே போகாது. அந்த ரேக்ல அப்படியே தான் இருக்கும். ஆனா இப்போ அது இன்விசிபிள். சிஸ்டம் அந்த ஸ்பேஸை அவைலபிள்னு மார்க் பண்ணிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க திரும்ப ஏதாச்சும் புது போட்டோவோ இல்லனா வீடியோவோ சேவ் பண்ணும்போது சிஸ்டம் ஹஹா அங்க ஒரு இன்விசிபிள் புக் இருக்கே, அதை தூக்கி போட்டுட்டு இந்த புது டேட்டாவை அது மேல பிளேஸ் பண்ணலாம்னு திங்க் பண்ணும். இதுக்கு பேரு தான் ஓவர் ரைட். அப்பதான் அந்த பழைய ஃபைல் நிஜமாவே சோழி முடிஞ்சிடுச்சு ஸ்டேஜ்க்கு போகும். ஆனா மாடர்ன் எஸ்எஸ்டி டிவைசஸ்ல சீன் வேற மாதிரி. எஸ்எஸ்டில ட்ரிம்னு ஒரு உசார் பார்ட்டி இருக்கு. நீங்க டிலீட் பண்ணன உடனே பேக்ரவுண்ட்ல அந்த புக்கை அழிச்சிரும். புக் இரேஸ் ஆயிருச்சு. சோ ரிகவரி ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். பட் அந்த இடம் இப்போ ஃப்ரெஷ்ஷா ரெடியா இருக்கிறதால புது டேட்டாவை அங்க பிளேஸ் பண்றது ரொம்ப ஈஸி. சோ HDDல டேட்டாவை சில நேரத்துல திரும்ப ரிகவர் பண்ண முடியும். ஆனா SSDல அது ரொம்ப கஷ்டம். பிரிம் வேலையை டிலீட் ஆன அப்புறம் டேட்டா திரும்ப எடுக்கவே முடியாது. சோ நெக்ஸ்ட் டைம் சீக்ரெட் ஃபைல்ஸை டிலீட் பண்ணும்போது உங்க ஸ்டோரேஜ் HDDயா SSDயான்னு பார்த்து அலர்ட் ஆயிருங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெக் டாபிக்ல உங்களை பார்க்குறேன். பாய்.